பண்ணாங்க? இந்த எம்எல்ஏ இருந்தது, இப்ப இருந்த திமுக எம்எல்ஏ என்ன பண்ணார் பாருங்க. 5 வருஷத்துல எவ்வளவு செஞ்சிருக்கலாம் இல்லையா? அதுக்கு முன்பாக இருந்த எம்எல்ஏ செஞ்சிருக்கலாம். ஆனா இதே ரோடு தான், இதே பகுதி தான், இப்படிதான் இருக்கு. மாற்ற வேண்டாமா? நாம் மாற வேண்டாமா? நமக்கான அதிகாரத்தை பெற வேண்டாமா? நான் நிச்சயமாக உங்கள் பகுதியிலே நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஒவ்வொரு நாளும் நான் சந்திப்பேன். சொல்லுங்க, நல்லது செய்யற ஆட்கள் வேணுமா, நாசமாகிற ஆட்கள் வேணுமா? நல்ல செய்தல் வேணும். இப்ப இத்தனை வருஷம் நாசமாகிறவங்க என்ன பண்ணலாம்? என்ன செய்வீங்க? அப்ப நீங்க அவங்க புறமே தள்ள வேண்டும், ஓட ஓட விரட்ட வேண்டும். நமக்கான அதிகாரங்க ஒரு விரல் புரட்சி போதும், ஒரு விரல் புரட்சி போதும். இந்த ஒரு விரலை நீங்க அன்னைக்கு மாத்திரமே யோசித்து யார் வந்தா நல்லா இருக்குன்னு பாருங்க. யார் வந்தா என் நாட்டுக்கு, என் வீட்டிற்கு, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று யோசித்து பாருங்க. நிச்சயமாக ஒரு மாற்றம் உருவாகும். பாருங்க, ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. நான் ஆட்சிக்கு வந்தா உங்களை சந்திப்பேங்கிறாரு. ஆட்சிக்கு வந்தா மக்களை சந்திப்பாரா? அப்ப இதுக்கு முன்னாடி மக்கள் சந்திக்க கூடாதா? அவருடைய நிகழ்வை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா சமீபத்தில் அண்ணனுடைய தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்து திருச்சியில கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் கூடினார்கள். ஆனா ஒரு சேதாராகலங்க, ஒரு சேர் ஓடையில கீழப்பட்ட மேட்டை ஒண்ணுமே சேதாரமாக, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. சாதாரண ஒரு மீட்டிங்குக்கு இவ்வளவு நேர்த்தியாக அரசாட்சி செய்யக்கூடிய வல்லமை இருக்குன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டை செய்ய மாட்டாரா? அண்ணன் சீமான் அவர்கள் நிச்சயமாக செய்வார். தமிழுக்காகவும், தமிழ் மக்களுக்காகவும், தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொரு இன மக்களுக்காகவும் அவர் என்ன செய்வார்? நல்லதை செய்ய விரும்புகிறார். ஒரு முறை இந்த ஒரு முறை எங்களுக்கு ஒரு ஆட்சியை கொடுத்து பாருங்க, நிச்சயமாக இதை நான் சிங்கப்பூரா மாற்ற முடியும். எங்க தமிழகத்தோட